நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸர்சைஸ் 1.2ல வந்த அந்த 5th ப்ராப்ளம் ஓகேங்களா சாரி 4th ப்ராப்ளம் இதுல செகண்ட் டிவிஷன் நான் இப்போ இங்க வொர்க் அவுட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் கரெக்ட்டா வந்துச்சா அப்படினு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம் ப்ராப்ளம்க்குள்ள போலாம் என்ன சொல்லிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ல represent each of the given relations by இந்த ரிலேஷன் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஒரு ஏரோ டயக்ராம்னா இப்படி டயக்ராம் போடுவோம் இல்லையா இது ஏரோ டயக்ராம் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்புறம் இப்படி ஒரு கிராஃப் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்புறம் இன் செட் ரோஸ்டர் ஃபார்ம் இப்படி போட்டு எழுதுவோம் இல்லையா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க இது ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்க xy அதாவது ஒரு ஆர்டர் பேர்ல ஒரு ரிலேஷன் இருக்கு such that அந்த y ஓட வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு எப்ப அந்த y ஓட வேல்யூ கிடைக்கும் இந்த கண்டிஷன் வச்சு தான் நமக்கு கிடைக்கும் y = x + 3 சரி அப்ப இங்க இருக்க இந்த xy ரெண்டுமே என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10 அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x y ரெண்டுமே என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸ் இப்படி இருக்கு less than 10 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப இதுதான் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே செகண்ட் என்ன y அப்ப y ஒரு நேச்சுரல் நம்பர் தான் அதுவும் எப்படி இருக்கணும் y also less than 10 தான் இருக்கும் சரி அது ஒரு நேச்சுரல் நம்பர் தான் ஓகே அந்த y வேல்யூ நமக்கு எப்ப கிடைக்கும்னா நம்ம எப்ப y = x + 3 அப்படினு போடுறோமோ அப்ப கிடைக்கும் சோ அது பண்ணலாம் இப்ப நமக்கு கிடைச்ச x வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 5 6 7 8 9 ஏனா less than 10 தான் கண்டிஷன் அதனால y = x + 3 ஓகே அப்ப x + 3 அப்ப when x = 1 இந்த y ஓட கண்டிஷன் என்ன சொல்லுங்க y less than 9 ஆ தான் இருக்கும் less than 10 ஆ தான் இருக்கும் y ஒரு நேச்சுரல் நம்பர் சொல்லிருக்காங்க சரி when x = 1 என்ன வரும் y ஓட வேல்யூ 1 + 3 4 அப்ப 1 4 இது வந்து less than 10 ஓகே அப்புறம் when x = 2 என்ன வரும் y = 2 + 3 என்ன வரும் 5 less than 10 when x = 3 y = என்ன 3 + 3 6 less than 10 when x = 4 y ஓட வேல்யூ என்ன 4 + 3 7 less than 10 when x = 5 y ஓட வேல்யூ என்ன 5 + 3 8 less than 10 when x = 6 y 6 + 3 என்ன வரும் 9 less than 10 okay when x = 7 y 7 + 3 என்ன வருது 8 9 10 no ஏன்னா இது less than 10 கிடையாது ஓகேங்களா இது 10 வருது அப்ப நம்ம y ஓட வேல்யூ இது வரைக்கும் தான் இருக்கு y ஓட வேல்யூ என்ன இங்க இருந்து எழுதுங்க 4 5 6 7 8 9 இப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அந்த ரிலேஷனுக்கான அந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் சோ நாம இந்த ரிலேஷனை இப்படி எழுதலாம் இல்லையா இங்க பாருங்க x, y 1, 4 அப்புறம் 2, 5 இங்க இப்படி 1, 4 இங்க எழுதி இருக்கேன் பாருங்க அப்புறம் 2, 5 அப்புறம் 3, 6 4, 7 அந்த ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா எழுதலாம் இல்லையா 5, 8 6, 9 ஓகேங்களா இப்போ நம்ம அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஏரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஏரோ டயக்ராம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்னது x ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் 1, 2, 3 4 5 6 7 8 9 y ஓட வேல்யூ என்னது y ஓட வேல்யூ less than 10 தானே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9
அப்போ அங்கே நம்ம இந்த ஏரோ டயக்ராம் இங்கே எழுதிக்கிறோம் 1 2 3 4 4 5 6 7 8 9 இது வந்து எக்ஸுக்கு yக்கு எழுதிக்கிறோம் என்னது 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா எழுதுன பின்னாடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா 1 வந்து எக்ஸில் இருக்க 1 வந்து yல இருக்க 4க்கு மேப் ஆகும் அப்படிதான் ரிலேட் ஆகிருக்கு அப்போ 1 வந்து 4க்கு அப்போ அந்த 2 வந்து எதுக்கு மேப் ஆகுது 2 வந்து 5க்கு 2 5 3 6 4 7 அது மாதிரி இந்த 2 வந்து இந்த 5க்கு ரிலேட் ஆகிருக்கு இந்த 3 வந்து இந்த 6க்கு இந்த 4 வந்து இந்த 7க்கு இந்த 5 வந்து இந்த 8க்கு இங்கே பாருங்க 6 வந்து 9க்கு சரிங்களா இப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க ஏரோ டயக்ராமில் ஓகே இப்போ ஒரு கொஸ்டின் இதில் எது டொமைன் எது கோடொமைன் எது ரேஞ்ச் நம்ம மெயின் ப்ராப்ளமில் கேட்கல பட் நான் கேட்குறேன் எது இல்லை டொமைன் இதெல்லாம் தான் டொமைன் எக்ஸில் இருக்கு இல்லையா இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 எது கோடொமைன் இந்த yல இருக்க இந்த வேல்யூஸ் எல்லாம் இதெல்லாம் தான் கோடொமைன் yல இருக்க வேல்யூஸ் சரி எது ரேஞ்ச் இங்க மேப் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த எக்ஸ்ல இருந்து இங்க ஒரு மேப்பிங் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இல்லையா அதுதான் வந்து என்னன்னா ரேஞ்ச் 4 5 6 7 8 9 புரிஞ்சுதுங்களா இப்போ அடுத்தது கிராஃப் அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் அது ரெண்டு இது பார்க்கலாம் எக்ஸோட வேல்யூ 9 வரைக்கும் இருக்கு ஒய்யோட வேல்யூ 9 வரைக்கும் இருக்கு இப்போ கிராஃப் வரையும் போது இது வந்து 1 2 2 நான் இங்கே ரஃபாக வரைகிறேன் நீங்கள் நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கோங்க 5 6 7 8 9 இது எக்ஸ் இங்கே ஒய் இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ணுறோம் இங்கே 1க்கு 4 அப்புறம் அப்போ இங்கே மார்க் பண்ணுங்க 1 இங்கே எக்ஸில் ஒயில் 4 அப்போ இங்கே 1 4 நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சாரி 2 5 3 6 4 7 இது மூணுமே பார்த்துக்கலாம் அப்போ 2லேருந்து 5க்கு அடுத்தது என்ன சொன்னாங்க 4லேருந்து சாரி 3லேருந்து 6 அடுத்தது 4லேருந்து 7 3லேருந்து 6 அப்புறம் இந்த 4லேருந்து இந்த 7 புரிஞ்சுதுங்களா அப்புறம் இந்த 5லேருந்து 8 6லேருந்து 9 5லேருந்து இந்த 8 அப்புறம் 6லேருந்து இந்த 9 நீங்கள் கரெக்டாக ப்ளாட் பண்ணிங்க அப்படியே நீட்டாக அப்படியே வரும் சரிங்களா பாயிண்ட்ஸ் டாட்ஸ் இதுதான் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு செட் பில்டர் ஃபார்மில் பண்ணுங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே பார்த்தோம் இப்படி எழுதுறதா அப்படின்னு அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவாங்க இங்கே 1 4 அப்படின்னு இருக்கா இப்போ இப்படி ஒரு பிரேசஸ் போட்டுப்பாங்க அதுக்குள்ளே இந்த 1 4 எழுதுவாங்க அதுக்கப்புறம் இந்த 2 5 இந்த ஆர்டர் பேரை இப்படி 2 5 இப்படி எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு 3 6 இந்த ஆர்டர் பேரை இங்கே எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு 4 7 4 7 இந்த ஆர்டர் பேர் எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு 5 8 5 8 இந்த ஆர்டர் பேர் எழுதுவாங்க நெக்ஸ்ட்டு 6 9 இந்த ஆர்டர் பேர் எழுதுவாங்க இதுதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம் ஓகேங்களா
இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் மேக்ஸ் வீடியோஸ் ரிலேட்டட் டு 10th மேக்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.